பெரிய வெங்காயம் 2 கிலோ, தக்காளி 2 கிலோ, பச்சை மிளகாய் 1/4 கிலோ. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா என்னை திட்டி போய் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாடான்னாங்க. அதுதான் போயிட்டு இருக்கேன். வெயில் வேறு கொடுத்துது, வண்டியில் வேறு போகலான்னு பார்த்தா வண்டி வேறு பஞ்சரு. ராபிடோ தான் புக் பண்ணியிருக்கேன். தம்பிக்கு ஃபோன் போடுவோம். ஹலோ அண்ணா, எங்கேண்ணே இருக்கீங்க? வந்துட்டீங்களா? அப்படியே இந்த மெயின் ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வாங்க, நான் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். வாங்க 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 வாங்கண்ணே. எங்கே இருக்கிறேண்ணே? பாட்டலண்ணே. எஸ்டிஆர் சாரா? ஐயா எஸ்டிஆர் எஸ்டிஆர் இல்லையா? அவர் ஃபேனியா? டேய் மாப்பு, நீயா? என்ன மாப்ள, நீ தான் ஆட்டோ புக் பண்ணிருக்கியா? ஆமாடா. என்னடா இது கெட்டப்பு? தொட்டிஜாய் கெட்டப்பு. டேய், நான் அப்பையிலேருந்தே அதே கேட்டப் தான் மாப்ள. சிம்பு ஃபேன்டா நானு. சிம்பு ஃபேன்ங்கிறது ஊருக்கே தெரியும். தொட்டிஜயா, அச்சமன் மடமைடா, மாநாடு, இவ்வளோ படம் வந்துருச்சு. இன்னும் அதே கெட்டப்ல இருக்கு. நீங்க எனக்கு என்ன கெட்ட போறது? அதை தானே நான் போட முடியும். மாப்பிள்ள ஆனா பார்க்க அச்சசல் அப்படியே எஸ்டிஆர் மாதிரியே இருக்கா. மாப்ள, சிம்புக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. என்ன அடிவாங்க விட்டுறாத. எங்க போகணும்? சந்தைக்கு போகணும். பில்லுக்கு மேலே 50 ரூபா ஆகும். முதல்ல ஏறு, அப்புறம் பார்த்துக்கலாம். வெல்கம் டு பிச்சுடா விளாக்ஸ். பெருமாள் எப்படி இருக்கு? எப்பொழுது ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்ச? ஒரு 5 வருஷம் ஆச்சு மாப்ள. கொஞ்ச நாள் இடையில சென்னையில் இருந்தேன். சரி சரி. அப்புறம் அங்கே செட் ஆகலை, தனியாக வேற இருக்கணும்ட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் மாப்ள. சரி சரி சரி. நீ ஃபேமிலியோட இருக்கேன்னு சொல்லியா? ஆமாம் மாப்ள. சார் சார் எப்படி போயிட்டு இருக்கு வேலைலாம்? போயிட்டு இருக்கோம் மாப்ள, நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? நம்மளா? நம்ம இங்கே திருச்சியை தானே இருக்கோம். மாப்பிள்ள உன்னை பார்த்தா ஆஷால வர ரஜினி மாதிரி தானே இருக்கும். மொத்தம் நீ என்னை போட்டு விடாமல் போக மாட்டேன். ஒரு வழியாக சந்தைக்கு வந்தாச்சு. பயங்கர கும்பலாக இருக்கும் போலே மாப்பிள்ள. காலையில இன்னும் கும்பலாக இருக்கும் மாப்ள. பரவாயில்லன்றியா? இப்போ பரவாயில்ல, காலைல இன்னும் கும்பலாக இருக்கும். திருச்சியிலே ரொம்ப பெரிய சந்தைன்னா அது பொன்மலை சந்தை மட்டும் தான் மாப்ள. இங்கே வந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லா விஷயமே கிடைக்கும். ஒவ்வொரு சந்தையில் வந்து காய்கறி, இந்த மாதிரி பெட் மார்க்கெட்டுன்னு தனித்தனியாக போடுவாங்க. திருச்சியில் இருக்கிற பொன்மலை சந்தையில் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி சென்னையில் பிராட்வேன்னு ஒரு சந்தை இருக்குது. அங்கேயும் பஸ் ஸ்டாண்டில் பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் பிராட்வே பஸ் ஸ்டாண்டு அங்கே சந்தையும் இருக்குது. ஓகே ஓகே. பல்லாவரத்துலேயும் சந்தை இருக்குது. பல்லாவரம் சந்தை தெரியும். பிராட்வேல சந்தை இருக்குது. ஆமா இல்லடா, போய்கிட்டே இருக்க. தொட்டிஜயா இல்லப்பா. அப்புறம் வெளியில நிக்கிறதுக்கா சந்தைக்கு வந்தா? கரும்பு ஜூஸ் குடிக்கிறியா? இல்ல மாப்ள, நீ சாப்பிடு. ஏண்டா இவ்வளவு செடியில சூப்பரா இருக்கு. இன்னும் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காய்கறி பழங்கள் கடை தான் இருக்கு நிறையா. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காய்கறி பழங்கள் எல்லாமே இருக்கு. இல்ல மாப்ள, இது ஃபுல்லா காய் கடைங்க. கறி மீன் கடையெல்லாம் பின்னாடி இருக்கு. ஓகே, கல் ஏதாச்சும் இருந்தா பரவாயில்ல. இல்ல மாப்ள, இப்ப பயங்கர கும்பலா இருக்கா இன்னைக்கு. அப்படியா மாப்ள? அந்த பக்கம் காட்டு, அப்படியே சுத்து. எங்க உனக்கு இதுல கும்பலா இருக்கு? டைலாக் பேசணும்னு பேசுறியா? பண்ணியாச்சு கேமரா. ஏதாவது சொல்லுவா இல்லையா? ஃபுல்லா சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும்தான் சொல்லணும். சரி, ஆனா கும்பலா தான் இருக்கு. மத்த நாளோட கொஞ்சம் இங்க இல்ல மாப்ள, அந்த பக்கம் இருக்கும். நீங்க தான் எங்களை கூட்டிட்டு போகணும் கடையை. நீங்களே இப்படி வேகமா போன எப்படி மாப்ள? பொம்மை வாங்கி கொடு மாப்ள. குழந்தைக்கு வேணா வாங்கி தரேன். நீ வாங்கி என்னடா பண்ண போற? நானும் விளையாடுவேன் மாப்ள. எது? காரு? ஆமா, பொம்மை காரு, பொம்மை ரிமோட்டு, பிளைட். நம்ம தான் இப்படி இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க இதே குரூப்பால. அப்பதான் கிடைக்கல, இப்பயாவது கிடைக்குதான்னு பாப்போமே. பாருங்க, சின்ன டிஃபன் கேரியர் எடுத்துட்டு போய் இதெல்லாம் பிளாஸ்டிக்ல தான் நான் பார்த்துருக்கேன். சில்வர்ல இருக்கு. முறத்தாலே அடிப்பேன். எல்லாம் குழந்தைங்க விளாடுறாங்களா இன்னும்? ஆமா, சப்பாத்தி கட்டை, கத்தி, அயன் பாக்ஸு, கத்தி, ஃப்ரிட்ஜு. குட்டிஜயா போதும்பா, ஜாமானாவே எடுத்துக்கிட்டு இருக்க. ஆமாப்பா, நானும் ஒரு குழந்தை தான். வேற வரல. நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா? ஆமா மாப்ள, எனக்கு தெரியாது, நான் இப்பதான் பாக்குறேன். இல்ல என்ன தெரியுமா, நான் சின்ன குழந்தையில இருக்கும்போது வாங்கினதுடா. நல்லா பீரல் பத்தியா வச்சா நாய் வருமே. ஏய், வாட்டர் 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 கேனு. வாட்டர் கேனுமா? சூப்பரா இருக்குப்பா. வச்சுற வரைக்கும் சிவப்புலாம் தம்பி சொல்லியிருக்காரு. பட் நம்ம கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை.
அப்படியே போட போட தான் மாப்பிள்ள நீங்க தான் 1 லட்ச ரூபா சீக்கிரம் சம்பாதிச்சதுல போடணும். அண்ணனோட ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கு உங்களுக்கு? இது பஜ்ஜி வேணுமாடா? இல்ல மாப்பிள்ள காலிஃபிளவரே வாங்க. தொட்டிக்கியா இங்க ஒருத்தர் நிக்கிறானே, நீ எப்படி சாப்பிடுற? நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குக்கா. இக்கோட கடையில பாத்துக்கோங்க, டேஸ்டா இருக்கு. சரிக்கா, இங்கதான் இதே இடம் தான். கின்னி கோழி கலர் கலரா இருக்கு, இவ்வளவு கலர்ல இருக்கு. கின்னி கோழி என்ன கோழி? கின்னி கோழி. கின்னி கோழி தானே அது? அதனால அது கிண்ணி கோழினா என்னடா? கின்னி கோழினா அது வந்து அது பெருசா இருந்தா கின்னி கோழி. சரி சரி, இங்க பாரு அப்பல வத்து இருக்குடா. பார்க்க நல்லா இருக்கு. 2 வாங்கிடுவோமா? வாங்கி மொட்டை மாட்டியில விட்டுரு. தண்ணி தொட்டியில வேணா விட்டுடலாம். குளிச்சால இன்னும் இருக்கா? முடிஞ்சிருச்சாவா? இப்பதான்டா உள்ளே வந்திருக்கோம். உள்ள வந்திருக்கோம்மா. எவ்வளவு ஸ்டார்ட்டே பண்ணல, முடியறதுக்குலாம் இன்னும் நேரம் ஆகும். வெயில் வேற ஓவரா இருக்குடா, முடியலடா. அதுக்கு எதுக்குடா சந்தைக்கு அந்த மார்க்கெட்லயே சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு ஆர்வத்துல வந்துட்டு வெயில் வேற தாங்க முடியல. வந்துட்டேன். அந்த நாயை சூன்னு சொல்லி பரவாயில்ல, முடிச்சுட்டு தான் நான் போறேன். என்ன நாய இதெல்லாம் வாங்க மாட்டீங்களா நீங்க? முயலெல்லாம் வாங்கிக்கலாமாப்ல, வளர்க்கறதுக்கு வீட்டுல இடம் இருக்கணும்ல. எனக்கே இடம் இல்ல, என்னைய துரத்தி விட்டுருவாங்க. இந்த நாய் பாரு என்ன மாதிரியே நாய் குட்டி இருக்குங்க. புறாவா? ஆண் புறாவா பெண் புறாவா? பெருமாள் நான் கூட என்னமா நினைச்சேன்டா. பரவாயில்ல, எல்லாமே இருக்கா. எந்த புண்ணு தெரியுமா? எந்த புண்ணு சொல்லு. மாஸ்டர் படத்துல மாப்பிள்ள பின்னாடி ஒரு அடல்ட் நிக்குது. எப்பா தொட்டிக்கையா அடிச்சிட போது, கையை நீட்டாத. 16 ஊசி போட வேண்டியதா? நாய் அப்படிதான்ப்பா கூப்பிடணும். அது சோகமா இருக்கு, யாருமே நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல மாப்பிள்ள வோடஃபோன் நாய். ஐயோ உலருது பக்கு. எல்லாமே அமைதியா படுத்துக்கிறாங்க. லேபரேட்டர் நாயே இருக்குடா. லேபர் ஹஸ்கி மாப்பிள்ள. ஹஸ்கி நாய்க்குட்டிங்கெல்லாம் பார்க்கும்போது வாங்கிட்டு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன பண்ண, வாங்கிட்டு போனா எங்க வீட்டுல செருப்பால அடிச்சு என்ன வச்சு போவாங்க. சேம் சுச்சுவேஷன் எங்க வீட்லயும் அதே தானா? அதேதான் மாப்பிள்ள. எலி என்ன எலி இது? புரியல. சிரியன் ஆம்சனா? சிரியன் வெஜிடபிள் சாப்பிட்ற எலி. எலி வேற இருக்குடா. அடுத்து பூனைக்குட்டி எல்லாம் இருக்கு. பூனைக்குட்டி, நாய்க்குட்டி. அப்புறம் அழகப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுல சினிமாவில் அந்த மாதிரி இருக்குதா? நிஜத்துல வராதான் மாப்பிள்ள சினிமாவில் இருப்பாங்க. மாப்பிள்ள சொல்றாப்ல வந்து 1 மணி நேரம் ஆச்சு, வேடிக்கை மட்டும்தான் பாக்குறீங்க. ஏதாவது வாங்குற ஐடியா இருக்கா? வாங்குற ஐடியாவில் தான் வந்தேன். பட் எதை வாங்குறது எனக்கே ஒன்றும் புரியல. கன்ஃபியூஸா இருக்கு, நிறையா இருக்கா. எதை வாங்குறதே ஒன்றும் புரியல. எல்லாத்துலயும் ஒரு ஐட்டம் வாங்கி போடுங்க. காசு இல்லையாப்ல, எனக்கு வேற ரேபிட்டோ காசு கொடுக்கணும். அதே கொடுக்குறாவோ வேணாமனு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல மாப்பிள்ள, எனக்கு பில்லுக்கு மேல 50 ரூபா சொல்லியிருக்கேன், அதை கண்டிப்பா கொடுத்துருங்க. உனக்கு அமௌண்ட் கொடுக்கறதே வெஸ்ட்ன்ற, உனக்கு பில்லுக்கு வேற 50 ரூபாயா? சரி ரைட்டு, போகும்போது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்கை பிடிச்சிட்டு போயிடுறேன். மீனுக்கு கால் இருக்குதா? கேட்டு சொல்றேன். எங்க மயிலாப்பூர் ஆத்துலயா? எதுக்கு வந்து இப்படி மொக்க காமெடியா பண்ணிட்டு இருக்க? நல்லா எனக்கு தெரிஞ்சதாங்க நான் பண்ண முடியும். வேற கூட்டு போங்கடா. எதிர்பார்த்த கறிக்கடை வந்துருச்சுப்பா. ஓ, கறி கடை. ஆமாப்பா, காய்கடை அங்க பாத்தீங்களா? இது கறிக்கடை. பிரிச்சு சொல்றீங்க. கறிக்கடை காய்கடையும் பக்கத்துலயே இருக்குப்பா. இங்கே வாங்கிக்கலாம். பங்க பிடிச்சி 2 அடி அடிக்கணும் போல தோணும் எனக்கு. நல்லா வசமா இருக்கும் அடிச்சோம்னா. இல்ல அதுக்குதான் வளர்த்துட்டு இருக்கேன். அதுக்குதான் சொல்றேன், நல்லா வசமா இருக்கும் அடிச்சோம்னா. அடுத்து பாப்பா, அந்த இடத்துல ஒரு பானை கடை இருக்கு. பானைக்கடையில போய் நட பண்றது. இந்த முதல்வன் படத்துல அழகான ராட்சசியன் பானையை தலையில மாட்டிக்கிட்டே இருந்தா இப்ப அர்ஜுனா மாட்டாமா. அந்த பானையை பார்த்தோன்னா எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. மண் பானையில தான் நீ சமைச்சு சாப்பிட்டுருக்கியா மாப்பிள்ள? சாப்பிட்டுருக்கேன்டா.
சாப்பிட்ருக்கியா? நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் அதிகமாக சாப்பிட்டதில்லை. இன்னைக்கு கேஸ்ல நீ வச்சேன்னு வையேன், ரொம்ப நேரம் ஆகும். ஆனா நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வா முடியலடா, ஹீல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடா யாப்பா. ஆமாம் மாப்பிள்ள, ஒரு கட்டப்பை எடுத்துட்டு வந்தியே, அது எங்க? ஐயோ டேய், அது எங்க முட்டை போல இருக்குடா. டேய், நீ வந்ததே காய்கறி வாங்கதான்டா. என்னடா மாப்பிள பண்ண, இவ்வளவு கடைகளை பார்த்து ஆர்வத்துல கட்டப்பைக்கே விட்டுட்டேன். நீ போற வழியில ஏதாச்சும் நீ வாங்கி எல்லா கடையிலையும் காய்கறி வாங்க வேணாம் மாப்பிள்ள. வெளிய உனக்கு வந்து தேவையான காய்கறி மட்டும் ஒரு கடையில் வாங்கிக்க. கட்டப்பை தொலைச்சிட்டேன், இப்ப அதுக்கு என்ன வாங்கிக்கலாம் மாப்பிள்ள, வாங்கிக்கலாம். விற்கும்ல. விக்கி தம்பி இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர், இறங்குங்க வேண்டாம். கீழே கல்லெல்லாம் இருக்குல்ல. நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பசங்களாம் ஆர்வமா வந்து அவங்களே வாட்டடா வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்லுங்க, நீங்க பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க குழந்தைங்க? மீன் வெட்ட வந்தீங்களா? எங்க இருக்கு உங்க கடை? பரவாயில்ல, எவ்வளவு சம்பாதிச்சு இன்னைக்கு? ஏய் 500 சம்பாதிச்சீங்கடா தம்பி. நீங்க கடை வச்சிருக்கீங்களா? அப்ப என்ன பண்ணீங்க நீங்க? எல்லாத்தையும் நான் 750 ரூபா கேட்டேன். இங்கதான் விளையாடுவாங்க அந்த மாதிரி. பாடுறா, 750 ரூபா 500 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க குழந்தைங்க. நீ எவ்வளோ சம்பாதிச்சு இன்னைக்கு? நான் இன்னும் போனியே பண்ணலாமா தம்பி? நான் அவங்க கடை ஜாயின் பண்ணிக்கிட்டா பேசாம. அதனால சேர்த்துக்கோங்க. தம்பி சேர்த்துக்கிறேன், டாட்டா ஜாயின் பண்ணிட்டாட்டா கடை. ரைட்டு, புது முதலாளி சின்ன முதலாளி இதான் மாப்பிள்ள இருந்துச்சு. பாக்கெட்டா இருக்கலாம். ஆமா, தண்ணி அதில் தான் மாப்பிள்ள ஊற்றி வைக்க முடியும். இவ்வளோ பாக்கெட் எவ்வளோடா? 100 ரூபா இருக்கும். நான் மார்க்கெட்டிங்காக பண்றேன். கோல்டு ஃபிஷ் இவ்வளோ பெருசா நீ பார்த்துருக்க? நல்லா இருக்குடா. இங்கே பாரு மாப்பிள்ள, 50. அவளு இன்னும் பெருசா நான் பண்ணா பார்க்குறேன், நல்லா இருக்கு. அதான் நானும் சொல்றேன், வாங்கிடுவோமா ரெண்டு? வாங்கி வீட்டில் வளர்த்து விடு. உன் வீட்டில் தான் தொட்டி தான் வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன? இவ்வளோ பெரிய மீன் 2 வாங்கி வளர்த்து தண்ணி தொட்டியில் போட்டு விடு. தண்ணி தொட்டிலையா? நல்லா இருக்கு. கல்ல எவ்வளோக்கு? சரி, அது ஒரு 3 படி கொடுங்க. எதுவுமே வாங்கல, வந்து கல்லையாவது வாங்கிட்டு போவோம். அப்படியே வந்து உனக்கு வேணுமாடா? இல்லை எனக்கு வேணாம். வெற்றிகரமாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. கடைசியில் காய்கறி வாங்க போனேன் நான். வெறும் கடலையை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரேன். ஆமா, வீட்டில் கேட்டேன் என்ன மாப்பிள்ள சொல்லுவேன்? அவன் சொல்ல வேண்டியதான், கட்டப்பி தொலைஞ்சிருச்சு, அதனால வெறும் கடலை மட்டும் வாங்கிட்டு வந்தேன்ட்டு. சரி மாப்பிள்ள, அடுத்த வாரம் கன்னியாகுமரி போகலான்ட்டு இருக்கேன். ஆட்டோ எடுத்து வந்து ஆட்டோவில் போயிடலாம். ஆட்டோலையா?